ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களால் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. நம்ம மக்கள் எப்பவுமே 6 மணிக்கு ஆரம்பிங்க 7 மணிக்கு தான் வருவாங்க. நானும் அதே மாதிரி நினைச்சிட்டேன். எல்லாரும் சீக்கிரம் சரி, நம்ம எல்லாம் மாணவ செல்வங்களுக்கு பரிசீலித்து அவங்களை ஊக்குவிக்கணும். அந்த தம்பி சொன்ன மாதிரி 10ஆம் வகுப்பு ஒரு டர்னிங் பாயிண்ட் அவங்களுடைய படிப்புல. அதை இந்த நேரத்தில் பெற்றோரும் அவங்களை ஊக்குவிச்சு சரியான வழியை கண்டுபிடிக்கலாம். அவங்களுடைய ஆசிரியரும் அவங்களுக்கு சரியான வழியை காட்டி கொடுப்பாங்க. இந்த நேரத்தில் நம்மளும் நம்ம சமுதாயத்தில் பிறந்த நம்முடைய பிள்ளைங்க நம்ம மாணவ செல்வங்கள் 10ஆம் வகுப்புல அதிகமான மதிப்பெண் பெற்று அவங்களையும் அவங்களுக்கு ஒரு வெறிக்கட் சொல்ற மாதிரி அவங்க ஒரு பாராட்டு தெரிவிச்சு அவங்களை ஊக்குவிச்சு வருங்கால படிப்பு நீ பிற்காலத்தில் படிப்பு பெரிய அளவில் ஆகணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த விழாவை தொடர்ந்து 12 வருஷம் நடந்துகிட்டு இருக்கிறோம். அதுக்கு எடுத்துக்காட்டா சொல்லணும்னா கூட இங்க இருக்கிற மகாலட்சுமி தான் சொல்லணும். அந்த மகாலட்சுமி முதல் பரிசு கொடுத்தோம், பெரிய பாராட்டு. அன்றைக்கெல்லாம் அவங்க அதுல இருந்து படிச்சு பெரிய அளவாகி இன்னைக்கு இந்த மேடையில உட்கார்ந்து நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய தகுதிக்கும் நம்ம மேடை அழைச்சிருக்கோம். அவங்க வந்திருக்காங்க. இதுக்கே திரும்ப யாரும் மாணவரையும் அவங்களுக்கு ஒரு உறுதுணையா எனக்கு இருக்கிறது அப்படின்னு நினைச்சுதான் நம்ம பெருமைப்பட வேண்டியிருக்கு. அதே மாதிரி தம்பி ஆண்டி மகன் மகேஷுக்கும் இந்த இதே மேடையில பரிசு வாங்கியிருக்காங்க. இதே திருப்பியும் எல்லாரும் மாணவர்களுக்கு ஒரு வழிகாட்டிய வழிமுறை சொல்லிக் கொடுற அளவுக்கு அவங்களும் தனியா டியூஷன் சென்டர் நடத்துறாங்க. பெரும்பாலும் சொல்லக்கூடிய அளவுக்கு தகுதி தன்னை வளர்ந்து நம்ம மேடையில உட்கார்ந்தவருடைய தகுதியை வளர்த்திருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம இவங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து உற்சாகத்தை வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். எல்லா வருஷமும் நடக்கிறத விட மாற்றமா இந்த வருஷம் ஒரு மாற்றம். காரணம் எல்லா இடத்துலயும் நம்ம யாதவர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. நீங்க அடுத்த வருடம் பாக்குறீங்க என்னையா உங்க விழா நடத்துறாங்க வெளிமுட்டாங்க உங்களுடைய சிறப்பா நீங்க அண்ணாச்சிய வரும்போது அவர் சரி தவிர்க்க முடியாத கூப்பிடுறது. அதாவது வெறும் அதுக்காக மட்டும் இல்ல, அவங்களும் பொது சேவைகளை தன்னுடைய சுய வேலைகள் எவ்வளவு இருந்தாலும் எந்த பொது நிகழ்ச்சியும் அவங்க தவிர்க்க விடுறதில்லை. நம்மளுக்கு சொந்தமாக நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகா அந்த அச்சம்பாடு கிராமத்தை சேர்ந்திருந்தாலும் நாங்குநேரியில நம்ம மக்களோட கலந்து பழகக்கூடிய ஒரு எண்ணம் உண்டவங்க. அது மட்டும் இல்லாம மும்பையில எல்லா நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று மிகப்பெரிய கடைசி வரை இருந்து அந்த விழாவை சிறப்பிச்சு தான் அவங்க செல்வது வழக்கம். அந்த அளவில் நல்ல ஒரு நகைச்சுவை உணர்வா பேசுவாங்க. அவங்கள முதலே பேசிவிட்டா நடக்காது. அவங்க கடைசி பேசுறதும் நீங்க கேட்கணும். அதாவது வெறும் நம்ம டென்ஷனோட இருக்காங்க. அவர் பேச்சு கருத்தும் இருக்கும், கதையும் இருக்கும், அதே நேரம் நகைச்சுவை நிறைய இருக்கும். அது அவருடைய உடன்பிறந்த ஒரு செயல்பாடு. அதை கண்டிப்பாக மும்பை நகைச்சுவை மட்டும் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு நம்மளுடைய மும்பையில எல்லா ஜாதி மதம் இல்லாம எல்லா நிகழ்ச்சியும் கலந்து கொடுத்தாங்க. அதே மாதிரி அடுத்ததாக அண்ணன் ராஜா உடையார் அவர்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அவருக்கும் எனக்கும் ஒரு ஈர்ப்பு வந்தது காரணங்கள் அதை சொல்ல வேண்டியது சொல்லுவேன். அவர் பொது நலத்துல ரொம்ப அக்கறை செயல்படுது. அதாவது ரொம்ப சொல்ல போனா இந்த கொரோனா டைத்துல தமிழ்நாட்டுக்கு விசேஷமான ரயில் இருக்காங்க. அந்த விட்ட நேரத்துல ஒவ்வொரு இடத்துல போய் நின்னா வர்ற அத்தனை பேருமே அப்ப உங்களுக்கு ரயில்வே பேசஞ்சர் கமிட்டியில ஒரு பதவி இருந்தது. ரயில்வே பேசஞ்சர் கமிட்டியில உறுப்பினர் பதவி இருந்தது. அந்த பதவி மட்டும் இல்ல, தன்னுடைய சொந்த பணத்தை செலவழிச்சு அத்தனை பயணிகளுக்கும் பிஸ்கட் பாக்கெட் தண்ணி பாட்டில் வாங்கி தன்னுடைய சொந்த பணத்தை கொடுத்து வழி அனுப்பி வச்சாங்க. இது பெரிய யாரும் சொல்ல நான் தெரிஞ்சது. அதே மாதிரி நைட்டு 2 மணி 2:30 மணி வரை ட்ரெயின் புறப்படுதா இல்லைன்னு நான் வீட்டில் இருக்கவங்க பேசினாலும் அவங்க ரயில்வே ஸ்டேஷன் விட்டு வெளியே போறது இல்லை. அந்த ட்ரெயின் போறது வரை அந்த நின்று அந்த மக்களை வழி அனுப்பி விட்டுட்டு தான் போயிருக்காங்க. இதெல்லாம் நடந்த சம்பவம் உண்மை. அது மட்டும் இல்ல, அதை பத்தி அவரை பத்தி இன்னும் சொல்ல போனா இந்த உங்களுக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டமா கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தாலுகா. திட்டக்குடினாலே தாலுகாலே முழுக்க நாங்குநேரி ராதாபுரம் மாதிரி ராதாபுரம் நிறைஞ்ச தாலுகா திட்டக்குடி. இது விழுப்புரம் விக்கிரவாண்டி பக்கத்தில் இருக்கு திட்டக்குடி தாலுகா. அது பக்கத்தில் ராவட்டிங்கிற கிராமம்னு ஒரு சொந்த ஊர். இங்க இருந்து கொஞ்ச நாளாவே ஊர்ல போய் இருந்தாலும் ஊர்ல போய் சும்மா இருக்கிறது இல்லை. ஊர்ல இருந்து இந்த மக்களுக்கு ஏதாவது தேவைன்னா, அதாவது
சுயநலம் மிக்க அரசியல்வாதிகள் மத்தியில சுயநலம் இல்லாத தன்னலம் இல்லாத ஒரு பொது சேவகர் அண்ணன் ராஜகோபால் அவர்கள் அங்க இருந்து அந்த மக்களுக்கு எந்தெந்த கஷ்டங்கள் வந்துச்சுன்னா அவங்களுக்கு சேவை பண்றது. பெரும்பாலும் இன்னொரு கதை சொல்ல போனா அந்த தமிழ்நாட்டில இருந்து வெளிநாட்டில் போய் ஏதாவது கஷ்டங்களோ நோய்களோ அதில் பட்டு காரணம் இருந்தால் அவங்களுடைய ஒரு உடல பிரதத்தை வீடு வர கொண்டு வர 10 ரூபாய் செலவு இல்லாம வீடு வர கொண்டு சேர்க்கறதுல ரொம்ப அக்கறை கட்டி நிறைய செஞ்சு நம்ம மக்களுக்கு சேவை பண்ணிக்கலாம். இதையும் மிஞ்சி ஒரு மிகப்பெரிய அளவில் சொல்லணும்னா நம்ம சமுதாயத்தை சேர்ந்த பொண்ணு VM சத்திரம் திருநெல்வேலி, அந்த பொண்ணு மும்பையில லேபர் கல்யாணம் பண்ணி வந்திருக்கிறாங்க. வந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு மிகப்பெரிய நெருக்கடி நெருக்கல், அந்த பொண்ணு வாழ முடியாத சூழ்நிலை. திருப்பி ஊருக்கு போயிட்டு திருப்பி அந்த பொண்ணு திருப்பி அந்த வீட்டில் ஏற்ற மாட்டேன்ட்டாங்க. அந்த விவகாரம் என்கிட்ட வந்தது. அந்த ஏகன்கிட்ட வந்து அந்த விவகாரத்தை பேசும்போது அந்த பெண்ணுடைய நிலைமையை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட யாரும் பேசக்கூடிய சூழ்நிலை இல்லை, அது இது வாழக்கூடிய தகுதியிலையும் அந்த இடம் இல்லை. அப்படி பார்த்துட்டு சரி பார்த்து செய்யலாம்னு விட்டாச்சு. அவருடைய உறவினோட வீட்டில் போய் அந்த பொண்ணு தங்கி இருந்தது. அந்த பொண்ணை பார்த்துருக்கேன்னு ஞாபகம் இருக்குது. ஒரு டைம் அண்ணா ராஜாவுடைய மொபைல்ல டிவியில பார்க்கிறேன், ஒரு திருமண போட்டோ இருக்கு. இது என்ன திருமண போட்டோன்னு பெருசாக்கி பார்க்கிறேன். நான் அந்த அன்னைக்கு அந்த விவகாரத்துக்காக பார்த்தா அந்த VM சத்திரம் பொண்ணுடைய போட்டோ, கல்யாண போட்டோ அந்த டிவியில இருக்கு. அப்ப அண்ணா ராஜாவுடைய போன் பண்ணி என்னன்னா இப்படி ஒரு கல்யாண கோலத்துக்கு ஒரு போட்டோ இருக்குல்ல, இது எப்படி இங்க வந்தது, என்ன விஷயம் கேட்டேன். ஆமா இந்த விவகாரம் என்கிட்ட வந்தது. அந்த விவகாரம் முடிச்சு விட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து அது கல்யாணம் பண்ணிச்சுட்டோம்னா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அன்னையிலிருந்து ராஜாவுடைய என் மனநல அவர் உயர்ந்த எண்ணம் கொண்ட ஒரு உயர்ந்த உள்ளங்கத்தோட நல்ல மனிதன் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் அவருக்கு எனக்கு தோன்றிருக்கு. அப்படி ஒரு திருமணத்தை நம்மளும் நடத்த முடியல, நாம இங்கே யாரும் நடத்தவும் முடியாது. அண்ணன் சைலண்டா வந்து எந்த பிரச்சாரம் இல்லாம யாருக்கும் தெரியாம ஒரு நல்ல சிந்தை ஒரு வாழ்விழந்த பொண்ணுக்கு வாழ்வை உருவாக்கி அவன் நல்ல முறையில் உருவாக்கி வச்சிருக்காங்க. இதுதான் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நிகழ்ந்த நிகழ்ச்சியாக அண்ணன் ராஜாவோட பாக்குறேன். இதை மாதிரி பல சேவை செய்தவர்கள் 2 பேரைய கூப்பிட்டு வச்சு இந்த மேடையில் உட்கார்ந்து வச்சிருக்கிறோம் கேட்டீங்களா. அதனால இந்த விழாவுக்கு இந்த சிறப்பம்சம் இந்த ஆறுமா பாண்டியன் அண்ணாச்சி ஆறுமா பாண்டியன் அவர்கள் பல பட்டிமன்றங்களை பேசி நடுவராக இருந்தவங்க பேசினவங்க ரொம்ப அனுபவம் உள்ளது ஒண்ணு. 2வது அண்ணன் பொதுநல சேவர் ராஜா உடையர் அவர்கள் இந்த 2 பேரையும் சிறப்பாளர்கள் அமைச்சதுனால இந்த விழாவுக்கு பெருமை நமக்கு பெருமை அப்படின்னு மற்றபடியா பேசிக்கிட்டே இருந்தோம். ரொம்ப பேசணும் நிறைய அண்ணாச்சி ஆர்வம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பேசணும் நிறைய பேசுவாங்க, கேட்கிற மாதிரி இருக்கும். ஆனா ராஜா உடையர் ஒரு சில நிகழ்வுகளை பேசுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்முடைய நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் பத்திரிகை துறையில தான் இருக்கிறாங்க. அந்த பத்திரிகை துறை சார்ந்து இருக்கிறனால நம்ம செயலாளர் தமிழ் முருகன் அவர்கள் வந்து கண்டிப்பா டைம்ஸ் அதிகாரி டைம்ஸ் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கக்கூடிய ரோஹித் பிரதான் அவர்கள் இந்த விழாவுக்கு சிறப்பு அவங்களும் அழைப்பது. அதே மாதிரி அவர்களும் இந்த விழாவில் கலந்து இந்த படிச்சிருக்கும் மதிப்பெண் பெற்ற மாணவியருக்கு ஒரு சிறப்பு பரிசுகள் அவங்க சார்பாக வழங்க காத்திருக்கிறாங்க. அதுக்கு முன்னே மேற்கொண்டு நம்ம படித்த பிள்ளைங்களுக்கு நம்முடைய தகுதி அடிப்படையில் முதல்ல வந்து பரிசை கொடுத்துட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை முதல்ல செய்வோம். பரிசு கொடுக்காதீங்க, ஒரு டேபிள் எடுத்து பரிசை கொடுக்காங்க, பேச்சு முடித்த பிறகு கொடுங்க, இல்லை கிளம்பி போயிடுவாங்க. பரிசை வாங்கி அண்ணாச்சி ஆரம் பண்ணி என்ன சொல்றாங்க, பரிசை வாங்க நம்ம வேலை பண்ணிட்டு போயிடக்கூடாது, பேசலாம் கேட்டுட்டு அதுக்கு பரிசு கொடுக்கணும்னு சொல்றாங்க. அவருடைய கோரிக்கையை நம்ம கேட்க முடியாது. அதனால அவங்களுக்கு அனுபவம் நிறைய இருக்கும். அதனால பரிசை யாருக்கு உரிய பரிசோ அங்கதான் வாங்கணும். ஏன்னா நானும் நிறைய அண்ணா ராஜாவுடைய நான் ஒரு மலையில ஒரு கூட்டத்தில் பயணிச்சிருந்தோம். அப்போ காது கேட்காதவங்களுக்கு மிஷின் கொடுத்தாங்க. காது கேட்காதவங்களுக்கு இந்த காதல மாட்டக்கூடிய மிஷினை கொடுத்தாங்க. அப்போ ஒருவருடைய பேரை சொல்லி முருகன் முருகன் கூப்பிட்டு இருக்காங்க. அவருக்கு ஏற்கனவே காது கேட்கல, அதனால அவர் சும்மா கொடுத்தாரு.
காது கேட்கக்கூடிய முருகன் வந்து நான் தான் முருகன் மிஷினை கொண்டு வாங்கி போயிருக்கேன். ஆனா அந்த மிஷினை வச்சு அவர் இன்னும் செய்ய முடியும், ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு ப்ளூடூத் ஆளோட காதை மாட்டி பாட்டு கேட்டு போறோம். இந்த டாக்டர் கேட்ட மிஷின் காரணம் இலவசமாக கிடைக்கிறது. இலவசமாக கிடைக்கிற பொருளுக்கு என்னைக்கு மதிப்பு கிடையாது. அந்த இலவசமாக கிடைக்கிற பொருளை நம்ம என்னைக்கு போகவும் கூடாது. இலவசம் கொடுக்கறதும் பெரும்பாலும் தவறாக நினைக்கிறோம். காரணம் இலவசம் வாங்கினவங்க அப்படியா நீ 50,000 கொடுத்தியா, எப்ப கொடுத்தாங்க? ஆனா நம்ம வட்டி கொடுத்திருந்தா கரெக்டா ஞாபகம் வச்சிருப்பாங்க, சும்மா கொடுத்திருந்தா மறந்துடுவாங்க. அந்த இலவசம்ங்கிற போகும்போது எனக்கு ஒரு புத்தகங்கள் இலவசமா வைங்க, எனக்கு ஒண்ணு வேணும், வீட்டுல எங்க அப்பா ஒண்ணு வேணும், எங்க அண்ணன் ஒண்ணு எடுத்து போவாங்க. அதில் சொல்லுங்க அந்த புத்தகத்துக்கு 5 ரூபாய் 2 ரூபாய் ரேட் வைங்க. இல்ல ஒரு 2 புக்கு வாங்கிட்டீங்களா, இல்ல இல்ல ஒரு புக்கு போகும் அப்படின்னு வாங்கிட்டு போவாங்க. இதான் தாராளமுடைய எல்லாருடைய நடப்பு. அதே நேரத்தில் இலவசம் நினைக்கும் போது இந்த காது மிஷின் வாங்கினது எனக்கு ஞாபகம் வரும். அந்த குடும்பத்தில் அண்ணன் ராஜா உடையார் இருந்தாங்க. அது வந்து நடந்தது. அடுத்தபடியாக அண்ணாச்சி ஆரம்ப பண்டிகை பேசினா நல்லா இருக்கும். நம்ம எல்லாம் கலகலப்படுத்தவும் கதை சொல்லணும், நம்மளுக்கெல்லாம் நல்ல ஒரு வாழ்க்கை மேம்படுத்த நல்ல ஒரு கதையுடன் நல்ல ஒரு சொல்வேந்தர் அண்ணாச்சி ஆரம்பம் பண்ணினவர்களை பேச வைக்கிறேன்.